ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லா சப்ஜெக்டில் இருக்க ஒரு டாபிக் எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு கான்ட்ராக்ட்னா என்னன்னு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த லா ஆஃப் கான்ட்ராக்ட்ன்றது மெர்கன்டைல் லா. மெர்கன்டைல் லான்னா என்னது? பிஸ்னஸ் லாவை தான் மெர்கன்டைல் லா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெர்கன்டைல் லால ஒரு பேசிக் பார்ட் தான் இந்த லா ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகேவா? இப்போ இந்த லா ஆஃப் கான்ட்ராக்ட்ன்றது ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க மட்டும்தான் கிடையாது, எவ்ரி பர்சன், எல்லா பர்சனுக்குமே இந்த கான்ட்ராக்ட்ன்றது பொருந்தும். அதாவது காலையில சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் கான்சியஸ்லியோ ஆர் அன்கான்சியஸ்லியோ நம்ம ஒரு கான்ட்ராக்ட் குள்ள என்டர் ஆயிட்டு தான் இருக்கோம் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் இருக்கு அப்படின்னா அந்த பர்சன் என்ன பண்ணுவாருன்னா நியூஸ் பேப்பர் வெண்டார் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போடுவார். டெய்லி எனக்கு நியூஸ் பேப்பர் ப்ரொவைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ். டெய்லி வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்றவங்க அப்படின்னா வெஜிடபிள் வெண்டார் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா கான்ட்ராக்ட்னா என்னன்றது? இப்போ இந்த லா ஆஃப் கான்ட்ராக்ட்ன்றது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல 1872 படி என்ன சொல்றாங்கன்னா, இட் டீல்ஸ் வித் த ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் லா கவர்னிங் ஆல் கான்ட்ராக்ட். எல்லா விதமான கான்ட்ராக்ட் பத்தியோ இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 சொல்றாங்க. இது எதை பத்தி இருக்குன்னா, அந்த கொள்கைகள், அந்த கான்ட்ராக்டோட கொள்கைகளை சொல்லுவாங்க இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. அது மட்டும் இல்லாம இந்த கான்ட்ராக்ட் மட்டும் இல்லாம சில ப்ரொவிஷன்ஸும் இருக்கு, சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸும் இருக்கு. எதை பத்தியான ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா, பெயில்மெண்ட், பிளெட்ஜ், இண்டெம்னிட்டி, கேரண்டி அண்ட் ஏஜென்சி. இதெல்லாம் இன்டெப்தா நம்ம படிப்போம் அப்கமிங் சாப்டர்ஸ்ல. இதெல்லாம் பத்தியும் இந்த கான்ட்ராக்ட்ல சொல்றாங்க, இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்றாங்க அப்படின்றாங்க. இப்ப இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 எப்ப கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 1, 1872 அன்னைக்கு தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. எக்ஸ்பெக்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர மற்ற ஓல் இந்தியாலையும் இது அப்ளிகபிள் ஆச்சு. இப்ப இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல என்ன சொன்ன, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் எப்படி இருக்கணும், அதுக்கான கொள்கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்றாங்க. என்னென்ன செக்ஷன்ல சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 1 to 75 இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்லாம் செக்ஷன் 124 to 238 இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி கான்ட்ராக்டுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்றத சொல்றாங்க பாருங்க. கான்ட்ராக்ட்னா என்னன்னா, செக்ஷன் 2 சப்செக்ஷன் Hல இந்த கான்ட்ராக்ட்னா என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 டிஃபைன் கான்ட்ராக்ட் இஸ் an agreement enforceability by law. கான்ட்ராக்ட்ன்றது ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றாங்க, which is enforceability by law. கான்ட்ராக்ட்ன்றது என்னது? அக்ரிமெண்ட் பிளஸ் என்ஃபோர்சபிலிட்டி. ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் ஈக்குவல் டு ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ். ஒரு ஆஃபர் இருக்கணும், ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏன்ற ஒருத்தர் அவரோட காரை சேல் பண்றாரு. இப்ப காரை சேல் பண்றேன்னு சொல்றாரு பி கிட்ட. இப்ப அந்த பி இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணார்னா இவங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு கொண்டு போவாங்க. புரியுதா? அக்ரிமெண்ட்னா என்னன்றது? அக்ரிமெண்ட்ன்றது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல டிஃபைன் பண்றாங்க. என்ன டிஃபைன் பண்றாங்க பாருங்க, செக்ஷன் 2 சப்செக்ஷன் ஈல டிஃபைன் பண்றாங்க. என்னன்னா, அக்ரிமெண்ட்ன்றது as every promise or set of promise, அதுதான் அக்ரிமெண்ட் சொல்றாங்க. ஃபார்மிங் த கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். ஒரு ப்ராமிஸை தான் என்ன சொல்றாங்க, ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றாங்க. ஃபார்மிங் த கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். கன்சிடரேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்திங் இஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதை எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த காரை சேல் பண்றாருல, இப்ப அந்த காரை சேல் பண்ணும்போது பிக்கு கார் தான் கன்சிடரேஷன். ஃபார் ஏக்கு சர்டன் அமௌண்ட் வாங்குவார்ல, அந்த அமௌண்ட் தான் கன்சிடரேஷன். சம்திங் இன் ரிட்டர்ன், அது பேர் தான் கன்சிடரேஷன்ன்றது. இப்ப இந்த கான்ட்ராக்ட்ல நம்ம பார்த்தோம் தெரியுமா, என்ஃபோர்சபிலிட்டி பை லா. என்ஃபோர்சபிலிட்டி அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் லீகலா இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம ஒரு ஆஃபர் பண்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, அது லீகலா இருக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் என்ஃபோர்சபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.
ஏ வந்து கார் சேல் பண்றாரு சர்டன் அமௌண்ட்டுக்கு பி கிட்ட அப்படின்னு சொல்றாருல. இப்ப இது வந்து லீகல். இது இஸ் லீகல். லா படி இது வந்து லீகல். இப்ப பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஏ வந்து மிஸ்டர் பி கிட்ட நான் ஒரு 1 lakh தரேன், நீ போய் சிஏ வந்து கொலை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் அன் இல்லீகல். இது வந்து கான்ட்ராக்ட் ஆகாது அப்படின்றாங்க. கான்ட்ராக்ட்ன்றது ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அந்த அக்ரிமெண்ட் வந்து என்ஃபோர்ஸபிலிட்டியா இருக்கணும். அதான் வந்து லீகலா இருக்கணும் அப்படின்றாங்க. எஸ். அப்புறம் நம்ம அவ்வளவுதான் இந்த கான்ட்ராக்ட்ன்றது. அக்ரிமெண்ட் பிளஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி. அக்ரிமெண்ட்னா என்ன? ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ். இப்ப பாருங்க, நம்ம டாபிக் உள்ள வந்துட்டோம். எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். இந்த எசென்ஷியல் எலமெண்ட்ஸ்ன்றது என்னன்னா முக்கியமான கூறுகள். கான்ட்ராக்ட்ல என்னென்ன முக்கியமான கூறுகள் இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். இது கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்பாங்க, ஆர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ என்னென்ன எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். இப்போ ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். ஆஃபர்னா என்ன? ஒரு பர்சன் ஏதோ ஒரு ஆஃபர் பண்றாரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஆஃபர்ன்றது ஒரு மிஸ்டர் ஏன்ற ஒரு பி கிட்ட ஒரு ஆஃபர் பண்றாரு. நான் வந்து இந்த காரை வந்து சேல் பண்றேன் ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு அப்படின்றது தான் ஆஃபர். அண்ட் அக்செப்டன்ஸ்னா என்ன? இப்போ அந்த ஆஃபரை ஒரு பார்ட்டி அந்த பி வந்து அக்செப்ட் பண்ணா அது பேர் தான் அக்செப்டன்ஸ். இப்ப ஆஃபரர், ஆஃபரி அப்படின்றது 2 டேர்ம் இருக்கு. ஆஃபரர்னா யாருன்னா, ஒன் ஹூ ஆஃபர். யார் வந்து ஆஃபர் பண்றாங்களோ அவங்கள தான் ஆஃபரர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு அந்த ஆஃபர் வந்து பண்றாங்களோ, யாருக்கு அந்த ஆஃபரை பண்றாங்களோ அவங்கள ஆஃபரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபர் பண்றவர் பேரு ஆஃபரர். ஆஃபர் பண்றவங்களுக்கு ஆஃபரி அப்படின்னு பேரு. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட்ன்றது ஒரு என்னன்னா மஸ்ட் பி ஆஃபர் பை ஒன் பார்ட்டி அண்ட் அக்செப்ட் பை அனதர் பார்ட்டி. ஒரு அக்ரிமெண்ட்ன்றது எப்போ உருவாகும்? ஒரு பார்ட்டி வந்து ஒன்றை ஆஃபர் பண்றாரு, அதை வந்து இன்னொரு பார்ட்டி அக்செப்ட் பண்றாரு. அப்பனா தான் ஒரு அக்ரிமெண்ட் உருவாகும். இது எப்ப வேலிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் அப்படின்றாங்க. இந்த ஆஃபர் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். யார்கிட்ட? ஆஃபரி கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அப்பதான் அந்த ஆஃபரிக்கு தெரியும் இவர் வந்து ஆஃபர் பண்றாருன்னு. நம்ம மனசுக்குள்ளேயே ஒண்ணு வச்சுக்கிட்டு சொல்லாம இந்த ஆஃபரை அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா அது வந்து ஆஃபரிக்கு தெரியாது. ஓகேவா? அந்த ஆஃபர்ன்றத கம்யூனிகேட் பண்ணணும் அந்த பர்சன் கிட்ட. அண்ட் வந்து அக்செப்டன்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் அப்சல்யூட், அன்குவாலிஃபைட் அண்ட் மேட் இன் பிரிஸ்கிரைப்டு மேனர் அப்படின்றாங்க. அப்சல்யூட்னா என்னன்னா ஒரு உறுதியா இருக்கணும் அந்த அக்செப்டன்ஸ். நான் வந்து இப்ப யோசிச்சு சொல்றேன், முடிவு பண்ணி சொல்றேன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா அதை வந்து உறுதியா அக்செப்ட் பண்ணணும். அண்ட் மேட் இன் பிரிஸ்கிரைப்டு மேனர். பிரிஸ்கிரைப்டு மேனர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆஃபர் பண்றாருல, அந்த ஆஃபர் பண்றவரை அந்த ஆஃபர் நடக்குதுல்ல, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணணும். இப்ப அந்த காரை 1 lakhக்கு சேல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் தெரியுமா? இப்ப அக்செப்டன்ஸ் வந்து இந்த பி என்ன சொல்றாருன்னா, எனக்கு 1 lakh வேணாம், ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடு அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவர் 1 lakhக்கு ஆஃபர் பண்றாருன்னா 1 lakhக்கு தான் வாங்கணும். மேட் இன் பிரிஸ்கிரைப்ட் மேனர், அதுதான் பிரிஸ்கிரைப் மேனர்ன்றாங்க. அண்ட் கம்யூனிகேட்டட். அதே மாதிரி அக்செப்டன்ஸும் அந்த பியும் என்ன பண்ணணும்? கம்யூனிகேட் பண்ணணும் ஏ கிட்ட. இந்த மாதிரி உங்களோட ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் த ஆஃபர் லேப்சஸ். லேப்சஸ்னா என்ன? முடிவுக்கு வர்றதுக்குள்ள, அந்த ஆஃபர் முடிவுக்கு வர்றதுக்குள்ள அந்த அக்செப்டன்ஸ் வந்து நடக்கணும், கம்யூனிகேட் பண்ணணும் அந்த பர்சன் அப்படின்றாங்க. புரிஞ்சுச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் கன்சென்ட். மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல்னா என்ன? 2 தரமும் கரெக்டா இருக்கணும் அப்படின்றது தான் மியூச்சுவல். ஓகேவா? 2 பக்கமும் சேம் திங் இன் த சேம் சென்ஸ். அதுதான் மியூச்சுவல். மியூச்சுவல் கன்சென்ட்டா இருக்கணும். சம்மதம். கன்சென்ட்னா என்னன்னா சம்மதம். 2 பேருக்கும் சம்மதமா இருக்கணும் அப்படின்றாங்க. The parties agreement must be a mutual consent. They must be agree upon the same thing in the same sense. அதான் சொல்றாங்க. ஒரே மனப்பான்மையில 2 பேரும் சம்மதிக்கணும் அப்படின்றாங்க. இதுதான் லாட்டின் வேர்ட்ல நம்ம ஒரு வேர்ட் சொல்றாங்க. கான்சென்சஸ் ஆட் இதம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன? மீட்டிங் ஆஃப் த மைண்ட்ஸ். 2 பேரோட மைண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே இதுவை தான் 2 பேரும் நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. எக்ஸ் ஓன் 2 கார்.
எக்ஸ்ன்றவர் 2 கார் வச்சிருக்காரு. ஒரு கிரே கலர் கார் அண்ட் ஒன் வந்து ப்ளூ கலர் கார் ஆஃப் அ சேம் கம்பெனி அண்ட் சேம் மாடல். எக்ஸ் ஆஃபர் டு செல் ஒன் கார் டு ஒய். எக்ஸ் வந்து ஒரு ஆஃபர் பண்றாரு ஒய் கிட்ட, நான் ஒரு காரை சேல் பண்றேன் அப்படின்ட்டு. இப்ப எக்ஸ் வந்து என்ன மைண்ட்ல வச்சிருக்காருன்னா, ஒய் வந்து கிரே கிரே காரை வந்து நம்ம ஒய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து மைண்ட்ல வச்சிருக்காரு ஓனர். ஒய் என்ன பண்றாரு, ஒய் அக்செப்டட் த ஆஃபர் திங்கிங் இட்ஸ் வாஸ் ப்ளூ கார். ஒய் என்ன பண்றாருன்னா, ப்ளூ கார் தான் இவர் வந்து விற்க போறாரு, மிஸ்டர் எக்ஸ் வந்து ப்ளூ கார் தான் விற்க போறாரு அப்படின்னு சொல்லி திங்க் பண்றாரு. சின்ஸ் there is a no meeting of minds, இங்க வந்து மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸே கிடையாது. ஏன்னா வந்து இவர் வந்து கிரே கார் தான் விற்கிறதான்ற விற்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. ஆனா ஒய் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ப்ளூ காரை இவர் வந்து விற்க போறாரு அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காரு, திங்க் பண்றாரு. ஸோ தெர் இஸ் a no meeting of minds here. கரெக்டா? அடுத்து பாருங்க, இன்டென்ஷன் டு கிரியேட் அ லீகல் ரிலேஷன்ஷிப். லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எப்போ கிரியேட் ஆகும், இந்த லீகல் ரிலேஷன்ஷிப் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்ல மட்டும்தான் இந்த லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். அதே மாதிரி டொமஸ்டிக் ஆர் சோஷியல் அக்ரிமெண்ட்ல இந்த லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகாது. டொமஸ்டிக் ஆர் சோஷியல் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா வந்து, இப்போ ஹஸ்பண்ட் சொல்றாரு, உன்னோட மெடிக்கல் செலவெல்லாம் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஃபியூச்சர்ல வந்து அவர் வந்து இதை பண்ணல, இந்த மெடிக்கல் செலவை அவர் பண்ணலன்னா இவங்க ஒய்ஃப் வந்து போய் கேஸ் போட முடியாது. ஏன்னா வந்து இது வந்து டொமஸ்டிக் அக்ரிமெண்ட். புரியுதா? அதே மாதிரி பிசினஸ் அக்ரிமெண்ட். பிசினஸ் அக்ரிமெண்ட்ல ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை வந்து மீற முடியாது. கரெக்டா? ஸோ வந்து பிசினஸ் அக்ரிமெண்ட்ன்றது லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது. புரிஞ்சுச்சா? லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றதா இருக்கணும் ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்றாங்க. டொமஸ்டிக் ஆர் சோஷியல் அக்ரிமெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. சோஷியல் அக்ரிமெண்ட்டுக்கு எக்ஸ் இன்வைட்டட் ஒய் டு எ டின்னர். டின்னருக்கு இன்வைட் பண்றாரு எக்ஸ் ஒய்ய. ஒய் அக்செப்ட் த இன்விடேஷன். அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்றாரு ஒய். இட்ஸ் சோஷியல் அக்ரிமெண்ட். இதுதான் சோஷியல் அக்ரிமெண்ட்ன்றாங்க. இஃப் ஒய் ரெஃப்யூசஸ் டு சர்வ் டின்னர். இப்ப இந்த எக்ஸ் வந்து இல்ல டின்னர் இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா ஒய் வந்து கேஸ் எதுவுமே போட முடியாது எக்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஏன்னா வந்து இது வந்து சோஷியல் அக்ரிமெண்ட். புரிஞ்சுச்சா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஃப்ரீ கன்சென்ட். கன்சென்ட்னா என்னன்னு பார்த்தோம், சம்மதம் அப்படின்னு பார்த்தோம்ல. ஃப்ரீ கன்சென்ட். ஃப்ரீ கன்சென்ட்னா என்ன, எந்த வித ஃபோர்ஸும் பண்ணாம ஒருத்தரை சம்மதிக்க வைக்கணும். அதான் ஃப்ரீ கன்சென்ட். வாலண்டியரா அவர் வந்து அந்த விஷயத்துக்கு அக்செப்ட் ஆகணும், எந்த வித ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, a valid contract come to existence only there is a free consent. Consent is not free. The consent of parties obtained through coercion, undue influences, fraud, misrepresentation and mistake. இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இந்த ஃப்ரீ கன்சென்ட்ல இந்த கோயரிஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்சஸ், ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன் அண்ட் மிஸ்டேக் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. கோயர்ஷன் என்னன்னா த்ரெட்டனிங் பண்ணி ஒருத்தங்களை சம்மதிக்க வைக்கிறது, அதுதான் கோயர்ஷன் அப்படின்றாங்க. அன்டியூ இன்ஃப்ளூயன்சஸ்னா லைக் பப்பட். ஒருத்தர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தவங்க வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய அசட் இருக்கு. ஸோ அவரை பார்த்துக்கிற ஒருத்தவர் என்ன பண்றாருன்னா அந்த அசத்துக்காக அவரை பார்த்துக்கிறாங்க. ஸோ இதன் மூலியமா நான் உங்களை பார்த்துக்கிறேன், உங்களோட அசத்தை வந்து எனக்கு எழுதி வைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் அன்டியூ இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு அர்த்தம். ஃப்ராட்னா என்னன்னு நம்மளுக்கே தெரியும். அண்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன் அண்ட் மிஸ்டேக் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு கான்ட்ராக்ட்ல அப்படின்றாங்க. புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. எக்ஸ் த்ரெட்டன் டு கில் ஒய் இஃப் இட் டஸ் நாட் சேல் இஸ் கார் டு ஹிம். இப்ப அந்த காரை சேல் பண்ணலன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்ப இது வந்து என்னன்னா கோயரிஷன். இது வந்து இருக்கக்கூடாது ஒரு கான்ட்ராக்ட்ல அப்படின்றாங்க. புரிஞ்சுச்சா? அடுத்த பாயிண்ட் என்னன்னா கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ். இப்ப யார் வேணாலும் அந்த கான்ட்ராக்ட்குள்ள வரலாம் அப்படின்னு கிடையாது. யாரெல்லாம் வரணும்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் மைண்ட் அண்ட் சால்வெண்ட். சவுண்ட் மைண்ட்னா என்னன்னா ஒரு நல்ல மைண்ட் செட்டோட இருக்க பர்சன் தான் ஒரு கான்ட்ராக்ட்குள்ள உள்ள வரணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி சால்வெண்ட் என்னன்னா எந்த வித கடன் பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க இந்த கான்ட்ராக்ட்குள்ள உள்ள வரலாம். அதே மாதிரி யாரெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனர். ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் யார் பாத்தீங்கன்னா மைனர் பர்சன்ஸ் வரக்கூடாது அண்ட் பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட்.
அன்சவுண்ட் மைண்ட்னா ஒரு நிலையில அவங்க மைண்ட் இருக்காது. அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட்குள்ள வரக்கூடாது. அண்ட் இன்சால்வன்ஸ்னா யாருன்னா கடன் நிறைய வச்சிருக்கவங்க, அதை தீர்க்க முடியாத கடன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க பர்சன் இந்த கான்ட்ராக்ட் குள்ள வரக்கூடாது அப்படின்றாங்க. இப்ப பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எக்ஸ் a minor borrowed 10,000 from Y and executed a mortgage of his property in favor of Y. எக்ஸ்ன்ற ஒரு மைனர், அவர் வந்து 10,000 வந்து கடன் வாங்குறாரு ஒய் கிட்ட. ஓகேவா? இந்த ஒய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷூரிட்டியா செக்யூரிட்டிக்காக ஒரு ப்ராப்பர்ட்டிய நீ வந்து அடகு வை அப்படின்றாங்க. ஸோ இட் இஸ் நாட் எ வேலிட் கான்ட்ராக்ட். ஏன்னா வந்து எக்ஸ்ன்ற ஒரு மைனர், அவர்கிட்ட எந்த அக்ரிமெண்ட்டும் நம்ம போடக்கூடாது. புரியுதா? அவ்வளவுதான். லாஃபுல் கன்சிடரேஷன், 6th பாயிண்ட் வந்து லாஃபுல் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் என்னன்னு பார்த்தோம். சம்திங் இன் ரிட்டர்ன், ஒரு ரிட்டர்ன் இருக்கணும். ஒரு கார் சேல் பண்றாருன்னா அவருக்கு ரிட்டர்னா என்ன வரணும்? கேஷ் வரணும். அதுக்கு பேர் தான் கன்சிடரேஷன். அந்த கன்சிடரேஷன் வந்து லாஃபுல்லா, அதாவது லாஃபுல்னா லீகலா இருக்கணும் அப்படின்றாங்க. எப்ப லீகலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ராட் நடக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபார்பிடன் பை லா. ஃபார்பிடன் பை லானா தடை செய்யப்பட்ட லா. தடை செய்யப்பட்ட லாவை யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அப்போஸ் டு இம்மாரல், அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி, பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கணும் இந்த கன்சிடரேஷன் அப்படின்றாங்க. இப்ப பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸ் அண்ட் ஒய் என்டர் இன்டு அக்ரிமெண்ட் ஃபார் ஷேரிங் த கெயின் அக்வயர்ட் பை ஃப்ராட். ஃப்ராட் மூலியமா ஃப்ராட் பண்ணி ஒருத்தவங்களை கெயின் இது பண்ணியிருக்காங்க, லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த லாபத்தை 2 பேரும் பங்கு போட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. இட் இஸ் நாட் அ லாஃபுல் கன்சிடரேஷன். ஓகேவா? அடுத்து பாருங்க, லாஃபுல் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னன்னா குறிக்கோள். இந்த குறிக்கோள் வந்து லீகலா இருக்கணும் அப்படின்றாங்க. அதே தான் இந்த ஃப்ராடு, இந்த தடை செய்யப்பட்ட லாஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து லாஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. எக்ஸ் லெட் அவுட் இட்ஸ் ஃபிளாட் டு ஒய் நோவிங் இட் வில் பி யூஸ்ட் ஃபார் பிரிண்டிங் ஆஃப் ஃபேக் கரன்சி நோட்ஸ். எக்ஸ் வந்து ஒரு வாடகைக்கு ஒரு ஃபிளாட்டை விடுறாரு ஒய்க்கு. ஆனா இந்த எக்ஸுக்கு தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பில்டிங்ல வந்து ஃபேக் கரன்சி நோட் பிரிண்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியும். தெரிஞ்சுமே இந்த எக்ஸ் என்ன பண்றாருன்னா ஒய்க்கு வந்து அந்த வீடை லெட் அவுட் பண்றாரு. இது வந்து கான்ட்ராக்ட்ல தப்பான விஷயம் அப்படின்றாங்க. இட் இஸ் நாட் எ லாஃபுல் ஆப்ஜெக்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், அக்ரிமெண்ட் நாட் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர்ட் வாய்ட். இப்ப சில அக்ரிமெண்ட் வந்து இது வாய்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லாமலே வந்து தெரியும். எந்தெந்த அக்ரிமெண்ட் வந்து அக்ரிமெண்ட் மஸ்ட் நாட் ஹேவ் அ எக்ஸ்பிரஸ்லி வாய்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரிக்ட் இன் மேரேஜ், தடை செய்யப்பட்ட திருமணங்கள். இப்ப 18 வயசுக்கு ஆனாதான் ஒரு பெண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அது கீழே பண்ணீங்கன்னா திஸ் இஸ் வாய்ட், அது வந்து செல்லாத ஒரு அக்ரிமெண்ட். அடுத்த அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரிக்ட் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங், அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரிக்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் அக்ரிமெண்ட் பை வேகர். இப்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஏன்றவர் ஒரு துணி கடை வச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீட்ல, எம்சி ரோடு அந்த மாதிரி வச்சுக்கலாம், அங்க ஒரு துணி கடை வச்சிருக்காரு. பக்கத்துலேயே பீன்ற ஒரு பார்ட்டி ஒரு நல்ல துணி கடை வச்சிருக்காரு, ஸ்டார்ட் பண்ண போறாரு. அப்படின்னா இந்த ஏ என்ன பண்றாருன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் கொடுத்து நீ வந்து ஸ்டார்ட் பண்ணா எனக்கு பிசினஸ் வந்து லாஸ் ஆகும் ஸோ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இது வந்து நாட் எ வேலிட் கான்ட்ராக்ட், இட் இஸ் எ வாய்ட். புரியுதா? இந்த அக்ரிமெண்ட் வந்து எக்ஸ்பிரஸ்லி வெளிப்படையா இது வந்து தப்புன்னு தெரியும். ஓகேவா? அதனால வாய்ட் அப்படின்றாங்க. அண்ட் அக்ரிமெண்ட் பை வேகர்னா என்ன? பெட்டிங் மூலியமா கேம்பிளிங்லாம் பண்றாங்கல்ல, அதன் மூலியமா இருக்க அக்ரிமெண்ட்லாம் இது வந்து வாய்ட் அப்படின்றாங்க. வாய்ட்னா என்ன? செல்லாது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு அக்ரிமெண்ட் நாட் எக்ஸ்பிரஸ்லி பை டிக்ளேர் வாய்டுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த திருவிளையாடல் ஆரம்பம் தனுஷ் படம், அந்த தனுஷ் படத்துல என்ன பண்ணுவாருன்னா ஹீரோயினோட அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்து நீ வந்து என் தங்கச்சியை விட்டுரு, லவ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்படி பண்ணும்போது அவர் தனுஷ் என்ன பண்ணுவாருன்னா அந்த பணத்தையும் வாங்கிப்பாரு, அந்த பொண்ணையும் விட மாட்டாரு. ஸோ இது வந்து இவர் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து போய் கேஸ் போட முடியாது இவர் மேல, இந்த மாதிரி என் பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இது வந்து வாய்ட்.
வாய்ட் கான்ட்ராக்ட் செல்லாது இது. இப்போ அடுத்து பாருங்க, சர்டனிட்டி ஆஃப் மீனிங். சர்டனிட்டி அப்படின்றது என்னன்னா உறுதி அப்படின்றாங்க. உறுதின்றது தான் சர்டனிட்டி. ஒரு உறுதி இருக்கணும் அக்ரிமெண்ட்டுக்குள்ள. இப்போ பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸ் அக்ரி டு செல் இஸ் லேப்டாப் டு ஒய் ஃபார் 20,000 ஆர் 25,000. எக்ஸ்ன்றவர் அவரோட லேப்டாப்பை சேல் பண்றாரு ஒய் கிட்ட. ஆனா அமௌண்ட் என்ன சொல்றாரு, 20,000 வாங்க, 25,000 வாங்க அப்படின்றாரு. ஒன்னு என்ன சொல்லணும், 20,000 சொல்லணும் ஆர் 25,000 சொல்லணும். ஒரு உறுதியா இருக்கணும் அந்த அக்ரிமெண்ட். புரிஞ்சுச்சா? அதுதான் சொல்றாங்க இந்த சர்டனிட்டி ஆஃப் மீனிங்ல. அடுத்து பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாசிபிலிட்டி ஈவெண்ட்டா இருக்கணும், அன்பாசிபிள் ஈவெண்ட்டா இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஒரு படத்துல வந்து வடிவேல் வந்து சொல்லுவாரு, த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையும் ஒரு தபால போடுங்க, நான் வந்து அதை வந்து அதிகப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து அன்பாசிபிள் ஈவெண்ட். இதெல்லாம் வந்து நாட் வேலிட் அப்படின்றாங்க, செல்லாது அப்படின்றாங்க. அதுதான் சொல்றாங்க பாருங்க. இங்கேயும் எக்ஸாம்பிள், எக்ஸ் அக்ரி டு ஒய் டு டிஸ்கவர் த ட்ரெஷர் பை மேஜிக். புதையல் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்றாரு எக்ஸ் ஒய் கிட்ட. நீ வந்து 1 lakh பே பண்ணு எனக்கு. இட்ஸ் இஸ் வாய்ட். இட்ஸ் அ வாய்ட் கான்ட்ராக்ட், நாட் எ வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்றாங்க. அடுத்து வந்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ். லீகல் ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரைட்டிங்காவோ ஓரலாகவும் இருக்கணும். எது ஓரலாக இருக்கணும், எது ரைட்டிங்காக இருக்கணும், அதுக்கு தனியாக ஃபார்மேட்ஸ் இருக்கு. அந்த ரைட்டிங் பண்ற அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அந்த ரிஜிஸ்டர் பண்றது ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. இந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இந்த கான்ட்ராக்ட்ல, அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கணும் அப்படின்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்ம எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். மொத்தம் 11 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் வந்து எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.